இந்த ஆவணி மாதத்துல நம்ம என்ன பண்றோம்னா, மண் விநாயகருக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, முன்னாடி மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல நீர்நிலைகள்ல அதிக நீர் பெருக்கெடுத்திருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மண் அந்த நிலை எல்லாமே மண்ண வந்து அந்த நீர் வந்து அடிச்சுக்கொண்டு சென்றிருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாசம் எல்லாருமே அந்த நீர்நிலைகள்ல நம்ம இந்த மண் விநாயகரை கரைக்கும் பொழுது, அந்த இடத்துக்கே நம்ம மண் வந்து திரும்பி சேர்க்கிறோம். அப்ப இது ஒரு சயின்டிஃபிக் ரீசனாகவும் நம்ம இந்த பிள்ளையார் சதுர்த்திய கொண்டு வரோம். அதனால கண்டிப்பாக நம்ம மண் விநாயகர் தான் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வாங்க வேண்டும். சுண்ணாம்பு விநாயகரோ, மற்ற மற்ற விநாயகர்கள் எதுவுமே நம்ம வாங்க வேண்டாம். மண் விநாயகரை வாங்குவது ரொம்ப சாலச் சிறந்தது. இந்த மண் விநாயகர இந்த மனையில நம்ம அமர்த்தி வச்சு வாங்கிக்கிறோம். அந்த நம்ம வாங்கக்கூடிய அந்த குயவர்கள் இருக்கார்கள் இல்லையா? அவர்களுக்கு வஸ்திரம் வைத்து, வெற்றிலை பாக்கு, வஸ்திரம் அது குடுத்து அவர்களை ஆசீர்வாதம் அவர்கள்ட்ட பெற்று இந்த விநாயகர நம்ம வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த தெய்வ சிலையை தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வீட்ல விநாயகராக ஆவாகனம் செய்றோம். அப்ப அத செய்து தரக்கூடிய அவருக்கும் நம்ம என்னன்னா, ஒரு சில மதிப்புகள் குடுக்க வேண்டும். அதனால அவர்களுக்கு வஸ்திரம் குடுத்து, வெற்றிலை பாக்கு குடுத்து, அதோட நம்ம அவருடைய அந்த விநாயகருடைய காணிக்கை வைத்து, விநாயகரை வந்து மங்களத்தோடு நம்ம அந்த நேரத்துல மனையில் வைத்து நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிறோம்.